ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடி அதை யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது எதனால் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, 2 days பிஃபோர் என் ஆஃபீஸில் என்னோடய கொலீக் ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை தேவையில்லாத பகுதிகளை ப்ளர் பண்ணி அதை வேர்டில் போட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ யூஸ்வலாக இப்போ ஒரு அப்ளிகேஷனில் புது ஃபீச்சர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபீச்சர் எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ டாக்குமெண்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமருக்கு இல்லைன்னா எண்ட் யூஸருக்கு கொடுப்போம். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் அந்த டாக்குமெண்டேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோடய மேனேஜர் என்ன சஜஸ்ட் பண்ணார் அப்படின்னா, ஒரு டூல் இருக்குது, பட் அது பெய்ட் டூலு, பட் ஃப்ரீ வெர்ஷனில் இந்த லிமிட்டேஷனோடு நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கேப்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒவ்வொரு உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ஆக்சுவல் ஃப்ளோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. ஸோ கண்டினியூ பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது உங்களோட மவுஸ் கிளிக் ஒவ்வொன்றுத்தையும் அது கேப்சர் பண்ணி ஒரு ஸ்னாப்ஷாட்டாக சேவ் பண்ணிக்கிட்டே வரும். ஃபைனலாக அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட்டுக்கு மேலேயும் டைட்டில் ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப், வேர்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஏன் நம்ம ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஸோ நான் .NET பேஸ்டு டெவலப்பரு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, .NETலேயே நான் கேட்க போகிறேன். C# பேஸ்டாக வச்சு நான் கேட்க போகிறேன். ஓகே, ஹவு டு டெவலப் இல்லைன்னா ஹவு டு கேப்சர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வித் C# flow is நம்ம என்ன ஃப்ளோ அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கேப்சரிங். ஸோ ஸ்டார்ட் கேப்சரிங் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரீஜனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரீஜன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் ஃபார் யூசர் mouse click. On every mouse click, capture the screenshot and save it in a folder ordered by integer based index. ஸோ வீடியோ நான் பாஸ் பண்ணுறேன், ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இது ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இதுதான் நம்மளோட சாம்பிள் கோடு. பட் இது வெரி பேசிக். நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரைட் சைடு என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் பேஸ்டு அப்ளிகேஷன். ஸோ விண்டோஸ் பேஸ்டு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நியூ ப்ராஜெக்ட், Windows form app,
code scribbles .NET Core. ஓகே, இதில் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்துடும். இந்த ஆப்போட நேம் டாக்குமெண்ட்னு வச்சுப்போம். டாக்குமெண்டிங் ஆப். ஓகே, ஓகே, டிசைனர் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ ஸோ 5 வார்னிங்ஸ் மட்டும்தான் இருக்குது, பட் எந்த எரரும் கிடையாது. பட் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்சர் கிளிக். ஓகே, ஸோ இனிஷியலைஸ் காம்போனன்ட் இது பிகினிங்கில் உள்ளது நமக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கேப்சரிங்கிறது டைனமிக்காக ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்ம் லோட் ஆகிறப்பவே இது வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் கிளிக் ஈவெண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் கேப்சரிங் நான் கொடுக்குறேன். கிளிக் த ஸ்க்ரீன்ஷாட்ஸ். கிளிக் டு டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஓகே, என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, என்னை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போது விண்டோ எக்ஸிட் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ நான் இத்தனை டைம்ஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட பிக்சர்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக சம்ஹவ் எங்கேயாவது சேவ் ஆகிருக்கணும். நம்ம செக் பண்ணலாம். பட் அது எங்கே சேவ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோடை செக் பண்ணுவோம். ஓகே, கிளிக் பண்ணுறப்போ ஸ்டார்ட் கேப்சரிங் கிளிக் டு. ஓகே, இங்கே நம்ம கிளிக் பண்ணுறப்போ ஓகே சியில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகுது. வாவ், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சி எல்லா பிக்சர்ஸுமே நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனையே நம்ம இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த எடுத்திருக்கிற பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் வியூவில் வந்து நம்ம வந்து காட்டணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இமேஜை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. எப்படி ஒரு கிளிக் ஈவெண்ட்டை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. பட் நான் ChatGPT யூஸ் பண்ணேன். வித்தின் மினிட்ஸில் வந்து எனக்கு வந்து இந்த சிஸ்டமே எனக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது, அடுத்த லெவலுக்கு இந்த அப்ளிகேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.